நம்ம ரூஹ மலக்குல் மௌத் எடுத்துட்டாங்க. நம்ம ஜனாசாவை பார்த்து நம்ம உறவினர்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஜனாசா நம்ம வீட்டை விட்டு பிரியுது. நம்மள கபருக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க. கபருக்குள்ள அடக்கம் பண்ண சகோதரர்கள் கபரை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. கபரு ஒரே இருட்டா இருக்கு. அப்போ 2 மலக்குமார்கள் வருவாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த இருட்டான கபருக்குள்ள 2 மலக்குமார்கள் 3 கேள்விகளை கொண்டு வருவாங்க. மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யாரு? மா தீனுக, உன்னோட தீன் என்ன? மன் நபியுக, உன்னோட நபி யாரு? அந்த 2 மலக்குகளுடைய பேரு முன்கர் நக்கீர். அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதில், முதல் கேள்விக்கு அல்லாஹ், 2வது கேள்விக்கு இஸ்லாம், 3வது கேள்விக்கு முஹம்மது ரசூலுல்லா. இந்த 3 கேள்விகளுக்கான பதில இந்த உலகத்துல வாழும்போதும் சரி, நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமும் சரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நம்ம சொல்லும் போதுதான் நம்மளோட கபரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிய வரும். இந்த பதில்களை எல்லாருமே அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களால மட்டும் தான் சொல்ல முடியும். இதை நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளோட கபரு நல்லா விசாலமாய் சொர்க்கத்தோட பூஞ்சோலையா மாறிடும். அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர மத்தவங்க இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது, எல்லாருமே சொன்னதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க கபர் அவங்கள இருக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற வெலா எலும்பு பக்கத்தை தொடுற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கபரு வேதனை ஸ்டார்ட் ஆயிடும். அது ரொம்ப கொடுமையானது. அந்த மாதிரியான வேதனைகள்ல இருந்து அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தினம் தினம் துவா செய்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.